ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் டைரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேசரி பாத் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கீ போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவை 1 கப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அப்படி ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். அதனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்வீட் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது இது கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் கரையட்டும். கீ ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க, கேசரி பாத்து ரெடி டு சர்வ். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்க பசியாக இருக்கும்போது இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி.